கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆமீன். கர்த்தரோட பாடுகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மோசே காலத்துல மோசேக்கும் ஜனங்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாம், இங்கே வனாந்தரத்தில் அவஸ்தைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கொல்லிவால் சர்ப்பங்கள் அவங்கள கடிக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாம், கடிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னு மோசே கேட்குறாரு. அப்போது வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு நீ ஒரு கம்பத்தில் வச்சு நிற்க வை, அதை பார்த்து எல்லாரும் பொழைச்சிப்பாங்க அப்படின்னு மோசே கிட்ட தேவன் சொல்றாரு. அதே போல அவர் வெங்கல சர்ப்பத்தை செஞ்சு அதை நிற்க வைக்கிறாங்க. அதை பார்த்து ஜனங்கள் பொழைச்சிக்கிறாங்க. இது மோசே காலத்துல நடந்த ஒண்ணு. இதோட அது நிழலாட்டம் தான் என்னன்னா, கர்த்தர் எப்படி சிலுவையில் தொங்கப்பட்டாரோ சாபமாக்கி. இங்கே நிறைய பேர் கர்த்தர் சாபமானாரு அப்படின்னா அதுக்கான மீனிங் என்னன்னு நமக்கு புரிய மாட்டுது. அவர் சாபமாய் சிலுவையில் மரத்தில் தொங்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ ஒரு சர்ப்பம்ன்றது ஒரு பாவத்தை குறிக்கும். சர்ப்பம், பழைய பாம்புன்றது ஒரு பாவத்தை, சாபத்தை குறிக்கும். அந்த பாம்பை பார்த்தா எப்படி வெங்கல சர்ப்பத்தை பார்த்து அவங்க பொழைச்சாங்களோ, அதே மாதிரி மரத்தில் அடிக்கப்பட்ட இயேசு நமக்காய் சாபமானார். நமக்காய் நம்ம பாவத்தை மீட்டெடுக்க அவர் பாவமாய் மாறினாரு. அதனாலதான் அந்த சிலுவையின் பாடுகள் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பாடாய் அவருக்கு காணப்பட்டது சிலுவையில தொங்கும் போது. அப்ப அவரே பாவமா, அவரே சர்ப்பமாய் மாறி, ஒரு சர்ப்பம் எப்படி அடிக்கப்படுகிறதோ அப்படியாய் கர்த்தர் அடிக்கப்பட்டாரு. அவர் துன்புறுத்தப்பட்டார். எல்லாமே நம்மளோட சாபத்துக்காக தான். அப்புறம் எசேக்கியாவின் காலத்துல அந்த வெங்கல சர்ப்பத்தை, அது வரைக்கும் அவங்க ஜனங்கள் எசேக்கியா காலத்து வரைக்கும் வணங்கி கொண்டு இருந்தாங்க. அப்போ எசேக்கியா அந்த பலிப்பீடங்கள் எல்லாம் தகர்த்து போட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் சிலுவையை சில பேர் தெய்வமாய் வணங்குறாங்க. அது தெய்வம் கிடையாது. சிலுவைன்றது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அது ஒரு மீட்புக்கான அடையாளம், இரட்சகருக்கான அடையாளமே தவிர அது ஒரு தெய்வமோ அது வழிபடவோ நம்ம தேவையே கிடையாது. அப்போ நம்ம எப்படி கர்த்தரை சாபமாக்கணுமோ, இன்னைக்கும் சிலுவையை நம்ம வணங்குவதன் மூலமா அவரை நம்ம சாபமாக்குறது தான் அது உண்மையான மீனிங். அவரே நமக்காக சாபமானார். அவரோட சாபத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு சாபமும் பாவமும் வராதபடிக்கு அவர் ஒரு மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கேட்டு யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே. நம்ம ஹல்லேலூயா.